எல்லாருக்கும் சொல்லுங்க. ஒரு காட்டுல குருநாதர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு சீடன். அவர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாட்டுல. திடீர்னு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன பண்றாருன்னா, பேசாம நம்ம தற்கொலையே பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு போயிடுறாரு. சரி, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. குருநாதர் ஒரு முறை பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு சொல்லி குருநாதரை பார்க்க வராரு. ஏன்பா முக வாட்டத்தோட வரேன்னு குருநாதர் கேக்குறாரு. இல்ல, இந்த மாதிரி எனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, நான் ஒன்னுத்துக்குமே உபயோகமே இல்லாதவன், ஐ எம் அன்பிட், நான் சாக போறேன் அப்படின்னு வருத்தத்தோட இந்த சீடன் சொல்றாரு. அப்ப குருநாதர் சிரிச்சுக்கிட்டே, அது எப்படி உனக்கு நீயே அன்பிட் நீ சொல்லிக்குவ, உபயோகம் இல்லாதவன்னு? சரி, எப்படியும் போகத்தான் போற, எனக்கு ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டு போ. இந்த உலகத்துல உபயோகம் இல்லாத ஒரே ஒரு பொருளை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு. இவன் யோசிச்சான். சரி, குருநாதருடைய ஆசையை நிறைவேற்றுவோம் சாகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு கிளம்பி வரோம். வந்தா ஒரு இடத்துல ஒரு சத்தைன்னா வறண்ட இலை கிடக்கு. அந்த இலையை அப்படி எடுக்க போறான். போனா அந்த இலைக்கு கீழே ஒரு பூச்சி பேசுது. ஏன்பா என்னை எடுக்கிற? யாராவது மிருகங்களோ மனிதர்களோ என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சத்தைக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஏன்பா தொந்தரவு பண்ற அப்படிங்குது. அட, கேவலம் ஒரு சத்தைக்கு கூடவா ஒரு உபயோகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். சரி, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போறான். அங்க ஒரு சின்ன குட்டை, அந்த தண்ணியில ஒரு இலை மிதந்துகிட்டு இருக்கு. சரின்னு அந்த இலையை எடுக்கிறான். எடுக்க போனா அந்த இலையில ஒரு எறும்பு பேசுது. ஏன்பா இந்த இலையை எடுக்கிற? நான் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போறதுக்கு இந்த இலை மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படியே அந்த இலையோடய நான் போயிடுவேன், தொந்தரவு பண்ணாதப்பா அப்படிங்குது. ஆனா ஒரு இலைக்கு கூட வேல்யூ இருக்கான்னு நினைக்கிறான். அப்புறம் என்ன பண்றான், அப்படியே போறான். அங்க ஒரு இடத்துல குப்பை கிடந்தது. அந்த குப்பையை அப்படி அள்ளுறான். அப்ப அந்த பக்கமா வந்தவரு கேக்குறாரு, ஏன்பா அந்த குப்பையை அள்ளுறேன்னு? சும்மா தான் அப்படின்னா. சும்மா எதுக்கு அள்ளுற? இல்ல, வேஸ்ட் தானே. யார் வேஸ்ட்ன்னு சொன்னா? குப்பையை நாங்கெல்லாம் உரமாக்கிக்கிட்டு இருக்கோம், உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அட, குப்பைக்கு கூடவா வேல்யூ இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே போறான். ஒரு பக்கம் ஆடு புழுக்க போட்டிருந்தது. அட, ஆட்டு புழுக்க தானேன்னு அதை எடுக்க போறான். அப்ப அந்த ஆட்டை மேய்க்கிறவர் வந்தாரு. ஏன்பா எடுத்த? சும்மா தாங்க எடுத்தேன். எதுக்கு சும்மா எடுக்கிற? ஆட்டு புழுக்கைக்கு வேல்யூ இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. என்ன வேல்யூ அப்படின்னு கேக்குறான். நாங்க அந்த நிலத்துக்கு உரமா போடுவோம் அப்படின்றாரு. அப்படியே யோசிச்சான். அப்ப இந்த உலகத்துல உபயோகம் இல்லைன்னு ஒரு பொருள் கூட இல்லை. எல்லா பொருளும் ஏதோ ஒரு பயனோட தான் இருக்கு. அப்ப நாம ஏன் அப்படி நினைச்சோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குருநாதர்கிட்ட வரான். குருநாதர் கேட்டாரு, என்னப்பா ஏதாவது உபயோகம் இல்லாத பொருள் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு. இல்ல குருவே, எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு யூஸ் இருக்கு அப்படிங்கிறான். அப்பதான் குரு கேக்குறாரு, ஏன்பா உயிரற்ற பொருட்களே அவ்வளவு வேல்யூபிளா இருக்கும் பொழுது, நீ மனிதன், 6 அறிவு கொண்டவன், 2 கை 2 கால் கடவுள் உனக்கு கொடுத்திருக்காரு, எப்படி உன்னை நீயே அன்பிட்டு, நான் யூஸ்லெஸ் எப்படி நீ சொல்லிக்குவ? தற்கொலை வரைக்கும் போயிட்டியே, உனக்கு நல்ல திறமை இருக்கு, யோசிச்சு முன்னேற பாரு அப்படின்றாரு. இல்ல, நான் பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டேன்னு பழையபடி ஆரம்பிக்கிறான். அப்ப குருநாதரோட வேல்யூபிள் அட்வைஸ் சொல்றாரு, பாரு, எந்த வேலையா இருந்தாலும் அதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ப்ரீ ஒர்க், ஒர்க், போஸ்ட் ஒர்க். வேலைக்கு முன்னாடி திட்டமிடுறது, வேலையை செய்யறது, வேலையை எப்படி செய்தோம், அதுல என்ன இருக்கு, அந்த குறை நிறைகளை சீர்திருத்தி பார்க்கக்கூடிய ஃபீட்பேக். இந்த மாதிரி 3 வகையில தான்ப்பா வேலை இருக்கு. இதை நீ யோசிச்சு உன்னால எந்த வேலையை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யி, நீ கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பேன்னு சொல்றாரு. அவனும் மனம் தெளிந்து திரும்ப வீட்டுக்கு போறான். இந்த கதையை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இன்றைய தேர்தல் படிக்க எல்லாம் போறாங்களே ஒழிஞ்சு மன உறுதி இல்லாம இருக்காங்க. ஒரு சின்ன தோல்வி வந்தா உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா திட்டினா மனசு வருத்தப்படுறது, ஃபெயில் ஆயிட்டா டென்ஷன் ஆகுது. அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. லைஃப்ல ஏ பிளான் இல்லாட்டி பி பிளான், பி பிளான் இல்லாட்டி சி பிளான், ஏ டு இசட் நம்ம 26 பிளான் நம்ம எப்பவுமே வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும். சோ தட் நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லா வருவோம். வாய்ப்பளித்த இந்த RSS குடும்பத்துக்கு நன்றி. முக்கியமாக ராம்பாபு அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி.